السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சமூக சொந்தங்களே, முஹிப்புர் ரசூல் மீடியாவின் மூலமாக ஆஷூராவுடைய தினத்தை குறித்து உங்களிடத்திலே பேசுவதில் நான் சந்தோஷமடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் புனிதமான முஹர்ரம் 10ஆம் நாள் என்று சொல்லுகிற ஆஷூராவுடைய தினத்தை நாமெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த ஆஷூரா தினத்தை அடைந்து அதிகம் அதில் அமல் செய்கிற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. துஆ செய்வதோடு, கண்ணியமிகு சமூக சொந்தங்களே, புனிதமான ஆஷூராவுடைய தினத்தை அடையிருக்கிற நாம் அதில் சில அமல்களையும் அதை நாம் செய்ய இருக்கிறோம். அதனுடைய மகத்துவங்களையும் நாம் அறிய இருக்கிறோம். இந்த ஆஷூராவுடைய தினத்தில் சில விஷயங்களை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த நாளில்தான் நாம் நோன்பு வைத்து, நாமும் நோன்பு வைத்து, நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் நோன்பு வைக்க வைத்து அதிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கடமை நாம் அத்தனை பேர்களுக்கும் இருந்து வருகிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய இந்த நோன்பை குறித்து, அந்த தினத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது ஆஷூராவுடைய நோன்பு என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதே போன்று ரமலானுடைய நோன்புக்கு பிறகு ஒரு சிறப்புக்குரிய நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த நோன்புக்கு அப்படி என்ன மகிமை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்லுவார்கள். அந்த நோன்பு வைப்பதின் காரணமாக முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய அந்த நாள் நோன்பு வைப்பதின் காரணமாக, அதாவது அந்த நோன்புக்கு முந்திய ஓராண்டு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். நாம் பார்க்கிறோம், பாசத்திற்குரிய பெருமக்களே. ஆக மனிதன் தூய்மையானவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய பாவம் அழிக்கப்பட வேண்டும். அந்த பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வழிமுறைகளையும் அமல்களையும் சொல்லி தந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே வைக்கிற நோன்பின் மூலமாக முந்தைய ஓராண்டினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சிறு சிறு பிழைகள் பொறுக்கப்படுகிறது என்று சொன்னால், எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆஷூராவுடைய நோன்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இரண்டாவது செய்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, அதிகமாக இந்த ஆஷூராவுடைய தினத்துல நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். காரணம், அல்லாஹ் அந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைத்து கேட்கிற அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், பாவத்தை மன்னிக்கிறான், நம்மை தூய்மையாக்குகிறான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நபிமார்களுக்கு இந்த ஆஷூராவுடைய தினத்தில விமோச்சனம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டு ஒரு சிறு சருகுதல் சொர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய 10வது நாளாக இருந்து வருகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி பல்வேறு நபிமார்களுக்கு அல்லாஹ் விமோச்சனத்தை கொடுத்த ஒரு அற்புதமான நாள் இந்த ஆஷூராவுடைய 10வது நாள். அதனால தான் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும், எந்த காரணம் வைத்தும் நாம் தவறு விட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை போன்ற அதாவது ஏமாளிகளும் அதே பலகீனமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, அதே போல அடுத்து இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் நாம் பார்க்கிறோம்,
சமூகத்திற்கு எதிராக இருந்த மிகப்பெரிய ஒரு துரோகி, தன்னைத்தானே கடவுள் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தின ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். ஏகத்துவத்தை சொல்ல வந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விமோச்சனம் பெற்றார்கள், பாதுகாப்பு பெற்றார்கள் என்ற வரலாறுகளை நாம் ஹதீஸுகளிலும் அற்புதமான முறையில் நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், அதாவது சத்தியம் நிலைத்த நாள், அசத்தியம் அழிக்கப்பட்ட நாள் இந்த நாள். எனவேதான் இந்த நாளிலே நாம் நோன்பு வைத்து, ரப்பே சத்தியத்தின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு மூசாவுக்கு கொடுத்த அந்த விமோச்சனத்தை எங்களுக்கும் கொடு, அநியாயக்காரர்களுக்கு நீ தக்க பாடத்தை ஏற்படுத்து என்று நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து வருகிறோம். காரணம், இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே, இந்தியா முதல் கொண்டு பல்வேறு பகுதிகளிலே சத்தியத்தின் பக்கம் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், உரிமைகள் பறிக்கப்படுகிறது, வாழ்வாதாரம் இழந்து வாழுகிறார்கள், உடுப்பதற்கு உடையில்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், இருப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பாதிப்பு என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் இஸ்ரேலுடைய அந்த கொடுங்கோளர்களுடைய அந்த கொடுமையான ஆட்சி, பக்கத்தில் இருக்கிற அந்த காசா மக்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆஷூராவுடைய 10வது நாள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு எதிராக புறப்பட்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் பாடம் புகட்டிய நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அந்த நாள் எத்துகிற பொழுது நாம் நோன்பு வைத்து அதிகம் சமூக மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய கடப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. எனவே அந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆஷூராவுடைய 10வது நாள் இந்த நேரத்தில் நாம் குடும்பத்திற்கு செய்கிற இந்த செலவினங்கள் இருக்கிறது அல்லவா, அப்படி யார் யதார்த்தமான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே யார் குடும்பத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஓராண்டு காலம் அதற்கு பிறகு அவன் சிரமத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறான், கஷ்டத்திலிருந்து அவன் பாதுகாப்பு பெறுகிறான், அவனுக்கு எல்லா வகையான வாழ்க்கையும் அல்லாஹ் இலகுவாக்கி விடுகிறான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எனவேதான் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, யாருக்கோ செலவு செய்வோம், எவருக்கோ செலவு செய்வோம், எதுக்கோ செலவு செய்வோம், எந்த கணக்கும் பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம மனைவி மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கிற பொழுது அதை கணக்கு பார்க்கிற எத்தனையோ மக்கள் உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நெறிகளையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே தான் பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இந்த ஆஷூராவுடைய தினத்தில எக்காரணத்தை கொண்டும் அந்த நாளை நாம் வீணடித்து விடக்கூடாது. இந்த ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு எப்படி கடமையாச்சு நம்ம பார்த்தோம் சொன்னா, ரமலானுக்கு முன்னாடியே, ரமலான் வருவதற்கு முன்னாலேயே ஆரம்பத்துல இந்த ஆஷூராவுடைய நோன்பு தான் மக்களுக்கு கடமையாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு எப்பொழுது ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, ரமலான் வந்ததோ, அதற்கு பிறகு அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு விடுவிப்பை ஏற்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களை நாம் பார்க்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறாங்க. ஹிஜ்ரத்து போற நேரத்துல மதீனாவாசிகள், அங்க இருக்கக்கூடிய யகூதிகள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கிற யகூதிகள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஏங்க நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற நேரத்துல அந்த யகூதிகள் சொல்லுவார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எங்களுடைய நபி மூசா, அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். நைல் நதியில அவர்களை ஃபிரௌன் துரத்தி செல்லுகிற பொழுது நைல் நதியிலே 12 பாதைகளை அமைத்து கொடுத்து மூசாவுக்கு அல்லாஹ் விமோசனத்தை கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான். அதே நேரத்தில் அவர்களை எதிர்த்து நின்ன, எங்களுக்கு எதிராக இருந்த ஃபிரௌன் அந்த நைல் நதியிலேயே மூழ்கடித்து அழிக்கப்பட்டான். எனவே அந்த நன்றி கடனுக்காக வேண்டி, மூசாவுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததற்காக வேண்டியும் ஃபிரௌனுக்கு அழிவை கொடுத்ததற்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த நோன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், நஹனு அஹப்பு வ அவுலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் அப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துறீங்கன்னு சொன்னா அதை விட பன்மடங்கு மூசாவுக்கு நன்றி செய்ய வேண்டிய கடமை இந்த உம்மத்துக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி
தானும் அந்த நாளிலே நோன்பு வைத்து தன் தோழர்களின் நோன்பு வைக்க பணித்தார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை அழுத்தமாக சொன்னார்கள். யூத நஸ்ரானிகளுக்கு, யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி ஆஷூரானுடைய அந்த 10வது நாள், முஹர்ரத்தினுடைய அந்த 10வது நாள் மட்டும் நோன்பு வைப்பதல்ல, மாறாக முஹர்ரம் 9, 10 அல்லது 10, 11 நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் காலம் தொட்டு அந்த நோன்புகளை நாம் வைத்து வருகிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், ரமதானுடைய காலகட்டத்தில் எப்படி நோன்பு வைத்து நோன்பு கஞ்சிகளை வைத்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறோமோ அது போன்ற ஒரு பண்பாடு முஹர்ரத்தினுடைய அந்த 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பும் வைத்து பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள் கஞ்சிகளும் வைத்து அந்த நோன்பு திறப்பாளிகளுக்காக வேண்டி கொடுத்து வருகிறார்கள். இது பாராட்டப்பட வேண்டியது, இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிற இந்த ஆஷுராவை முழுமையான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் நோய் நொடி இல்லாமல் சிறப்பான முறையிலே குடும்பத்திலும் சமூகத்திலும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல முறையில் வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு இதற்குண்டான ஒரு அற்புதமான ஏற்பாடு செய்த முஹிப்புர் ரசூல் மீடியாவிற்கு மனமார்ந்த என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.